ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது உங்கள் பணத்தை சேமிப்பு வைப்பதற்கு ஒரு சிறந்த ஃபிக்ஸ்டு டெபாசிட் ஸ்கீம் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு இந்த வெப்சைட்டை பண்ணிக்கோங்க. இந்த வெப்சைட்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துட்றேன். அதாவது தமிழ்நாடு கிராம வங்கி இருக்கு பாருங்கள், அங்கேருந்து அற்புதம் 555 அப்படின்ற ஒரு புதிய சேமிப்பு திட்டத்தை பார்த்தா கொண்டு வந்திருக்காங்க. இந்த திட்டம் மூலமாக மூத்த குடிமக்களுக்கு 8.25% உங்களுக்கு வட்டி ப்ரொவைட் பண்ணுறாங்க, இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறாங்க. அதேமாரி ஜென்ரல் பீப்புள் பொதுமக்களுக்கு 7.75% வட்டி ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இதான் இந்த திட்டத்துக்கான புதிய அம்சங்கள். இதுக்கு நீங்கள் எப்போ அப்ளை பண்ணலாம் அப்படின்னா 11/11/2024 31/1/2025 இந்த ஸ்கீமுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும், டெபாசிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ குறைந்தபட்சம் நீங்கள் எவ்வளோ டெபாசிட் பண்ணணும் அப்படின்னா 1 லட்ச ரூபாய் நீங்கள் குறைந்தபட்சம் டெபாசிட் பண்ணலாம். அதிகபட்சமாக எவ்வளோ வேணாலும் பண்ணலாம். பட் மினிமம் நீங்கள் 1 லட்ச ரூபாய்க்கு பண்ணணும். அதுக்கு குறைவாக நீங்கள் பண்ண முடியாது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. டெபாசிட் காலம் 555 நாட்கள் நீங்கள் டெபாசிட்டில் வைக்கணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இதான் உங்களுக்கான டெபாசிட் நாட்கள். ஸோ நோட் பண்ணிக்கோங்க. இதான் உங்களுக்கான பர்சன்டேஜ் ரேட்டு மற்றும் டெபாசிட்கான பீரியட். அதேமாரி மினிமம் எவ்வளோ நீங்கள் டெபாசிட் பண்ணணும், லாஸ்ட் தேதி என்ன அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ இந்த ஸ்கீம் பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்க வெப்சைட்லேயே கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதாவது இதில் போயிட்டு டெபாசிட் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. இதில் போயிட்டு ஃபிக்ஸ்ட் டெபாசிட் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அதை பற்றி கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ அப்படியே கீழே வந்தீங்க அப்படின்னா டெபாசிட் ஃபார் எ ஃபிக்ஸ்டு டெனர் வித் ஹையர் இன்ட்ரெஸ்ட் ரேட் பேயபிள் மந்த்லி ஆர் குவார்ட்லி அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. மந்த்லி அல்லது குவார்ட்லில் உங்களுக்கான அந்த இன்ட்ரெஸ்ட் ப்ரொவைட் பண்ணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. எலிஜிபிலிட்டி, ஸோ யார் அப்ளை பண்ணலாம் அப்படின்னா எக்ஸிஸ்டிங் மற்றும் நியூ கஸ்டமர். அதாவது நீங்கள் தமிழ்நாடு கிராம பேங்க்கில் அக்கௌண்ட் வச்சுருக்கீங்க அப்படின்னா நீங்களும் அப்ளை பண்ணலாம். இல்லை நான் அக்கௌண்ட் இல்லை, நான் இப்போ தான் புதுசாக அப்ளை பண்ணி நான் அந்த ஃபிக்ஸ்டு டெபாசிட் ஸ்கீமில் சேரணும், அதையும் நீங்கள் பண்ணலாம். ஸோ புதுசாக அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி நீங்கள் இந்த ஃபிக்ஸ்டு டெபாசிட் ஸ்கீமில் நீங்கள் தாராளமாக சேர்ந்துக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு இன்ட்ரெஸ்ட் ரேட் பற்றி கொடுத்துருக்காங்க. ஸோ இது பேங்க்குக்கு ஏற்ற மாதிரி டைம் டு டைம் மாறும் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்ட்ரெஸ்ட் ரேட் என்ன அப்படின்றத நான் முன்னாடியே பார்த்தாச்சு. அதுக்கப்புறம் அப்படியே வந்தீங்கன்னா சேலியன்ட் ஃபீச்சர் பற்றிலாம் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு நாமினேஷன் ஃபெசிலிட்டி அவைலபிள். ஸோ நீங்கள் பண்ணுற டெபாசிட்டுக்கு நீங்கள் நாமினேஷனும் பண்ணிக்கலாம். உங்கள் ஃபாதரோ மதரோ யாராச்சும் நீங்கள் நாமினேஷனை ஆட் பண்ணிக்கலாம். கேன் பி ட்ரான்ஸ்ஃபர்டு ஃப்ரம் ஒன் பிரான்ச் டு அனதர் பிரான்ச் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. உங்கள் பேங்க்லேருந்து ஒரு பிரான்ச்லேருந்து இன்னொரு பிரான்ச்சுக்கு நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. இன்ட்ரெஸ்ட் வில் பி டெபாசிட்டட் மந்த்லி, குவார்டர்லி, ஆஃப் இயர்லி ஆஸ் பர் இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபார் த டெபாசிட்டர் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களுக்கான இன்ட்ரெஸ்ட் எப்போலாம் உங்களுக்கு வேணும் அப்படின்றத நீங்களே அந்த டெபாசிட் பண்ண சொல்லி உங்களுக்கு தெரியும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் உங்களுக்கு ப்ரீ க்ளோஷர் அலௌடு அண்டு அப் டு 15 lakh தர் இஸ் நோ ப்ரீ க்ளோஷர் சார்ஜர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ப்ரீ க்ளோஷரை அலோவ் பண்ணும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. நீங்கள் முன்கூட்டியே எங்களுக்கு தேவையில்ல அந்த மாதிரி பணம் ஏதாச்சும் எமர்ஜென்சி தேவை தான் நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம். பட் அதுக்கு 15 லட்ச ரூபாய்க்குள்ள வரைக்கும் நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த க்ளோஷர் சார்ஜ் பார்த்தா வாங்க மாட்டோம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஒரு சில டெபாசிட் ஸ்கீமில் பார்த்தா ப்ரீ க்ளோஷர் சார்ஜ் வாங்குவாங்க. பட் இவங்க 15 லட்சத்துக்குள்ளே நீங்கள் ப்ரீ க்ளோஷர் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு சார்ஜஸ் கிடையாது. அதுக்கு மேலே போகுது அப்படின்னா அதுக்கான சார்ஜஸ் கண்டிப்பாக நீங்கள் பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, கஸ்டமர் கேன் அவைல் லோன் ஃபெசிலிட்டி அகைன்ஸ்ட் தேர் டெபாசிட் ஃபார் த டெபாசிட் டெனர் வித் மினிமம் இன்ட்ரெஸ்ட் ரேட்னு சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு லோன் ஃபெசிலிட்டியும் இருக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் டெபாசிட் பண்ணலேருந்து நீங்கள் லோனும் எடுத்துக்கலாம் வித் கம்மியான இன்ட்ரெஸ்ட்டில் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஓகே, அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக் ரெனிவல் இருக்குது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஃபெசிலிட்டி ஆஃப் ஆட்டோமேட்டிக் ரெனிவல் அல்லது ரெனிவல் ஆன் ரெக்வஸ்டட் மெச்சூரிட்டி ஆன் த சேம் டெபாசிட் ரிசிப்ட் ஆல்சோ அவைலபிள் ஃபார் த டெபாசிட்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஆட்டோமேட்டிக் ரெனிவல் இருக்குன்றத சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தா டேக்ஸ் டிடிஎஸ் பிடித்தம் இருக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ ஆஸ் பர் இன்கம் டேக்ஸ் நாம் படி உங்களுக்கு டிடிஎஸ் பிடித்தம் செய்யப்படும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு இந்த ஸ்கீமுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு டேரெக்டாக பார்த்தா சம்மந்தப்பட்ட பிரான்ச்சை விசிட் பண்ணுங்கள். எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேயுமே கிராம பேங்க் இருக்கும். உங்கள் டிஸ்ட்ரிக்ட் எங்கே இருக்குன்னு செக் பண்ணி பார்த்துட்டு ஸோ லொக்கேஷன் ஃபைன் பண்ண தெரியாதவங்க நீங்கள் வெப்சைட்லேயே நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க.
அந்த தமிழ்நாடு கிராம பேங்க்கில் போயிட்டு ஃபஸ்ட்டு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுங்கள். அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு கேஒய்சிலாம் நீங்கள் அப்டேட் பண்ணியதுக்கப்புறம் உங்களுக்கான டெபாசிட் பண்ணிக்கலாம். நீங்கள் எவ்வளோ பண்ண 1 லட்ச ரூபாயில் மினிமம் அதிகபட்சமாக எவ்வளோ வேணால் டெபாசிட் பண்ணிக்கோங்க. டெபாசிட் பண்ணிட்டு அப்படின்னா அதுக்கப்புறம் அதுக்கான இன்ட்ரெஸ்ட் எல்லாமே உங்களுக்கு நீங்கள் மந்த்லியோ இல்லை குவார்ட்டர்லியோ உங்களுக்கு வந்து சேரும். ஓகே, ஸோ இதாங்க இந்த ஸ்கீமுக்கான முக்கிய இன்ஃபர்மேஷன். நீங்கள் அக்கௌண்ட் இல்லாதவங்க புதுசாக அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணி தான் இந்த டெபாசிட் ஸ்கீம் மூலமாக நீங்கள் ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, இப்போ உங்களுக்கான கால்குலேட் பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்க ஆன்லைன் மூலமாக பல வெப்சைட் இருக்குது. நீங்கள் கால்குலேட் பண்ணுறதுக்கு எப்படி கால்குலேட் பண்ணுறதுக்கு ஸோ நீங்கள் நிறைய வெப்சைட் கூகுளில் சர்ச் பண்ணி பாருங்கள். ஆன்லைன் எப்படி கால்குலேட் போட்டிங்கன்னா நிறைய வெப்சைட் ஆன்லைன்லேயே வரும். இதில் போய்ட்டு நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே, ஸோ ஃபஸ்ட் நீங்கள் டோட்டலாக எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறீங்க. நான் இப்போதைக்கு வந்து பார்த்தா ஒரு 1 lakh இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறேன் அப்படின்னு வச்சிங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறீங்க. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஸோ உங்களுக்கு வந்து நார்மல் பீப்புளுக்கு 7.5%, ஜென்ரல் பொதுமக்களுக்கு 7.75% உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ 7.75 அப்படின்றத நீங்கள் வந்து என்டர் பண்ணிக்கலாம். ஸோ அதான் வந்து உங்களுக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட்டாக கொடுத்துருக்காங்க. அடுத்த கட்டமாக டைம் பீரியட் வந்து டேஸில் கொடுத்துக்கோங்க. ஏன்னா அவங்க 555 நாட்கள் கொடுத்துருக்காங்க டோட்டலாக. ஸோ டேஸ் என்டர் பண்ணிட்டு 555 அப்படின்னு நீங்கள் போட்டுட்டீங்க அப்படின்னா இதில் உங்களுக்கு கொடுத்துட்டாங்க பாருங்கள். மெச்சூரிட்டி டேட் வந்து 16/6/2026 அப்போ உங்களுக்கான அமௌண்ட் வந்து மெச்சூர் ஆகிடும். இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட் 1 லட்ச ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னு வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் உங்களுக்கு நீங்கள் 1 லட்ச ரூபாய்க்கு எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும் அப்படின்னா 12,562 ரூபாய் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்து கிடைக்க போகுது. மெச்சூரிட்டி அமௌண்ட்டாக உங்களுக்கு 1,12,562 ரூபாய் உங்களுக்கு வந்து கிடைக்கும். இது 1 லட்ச ரூபா நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறவங்களுக்கு. இதுவே நீங்கள் 10 லட்ச ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் மட்டுமே 1,25,623 ரூபாய் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்து கிடைக்கும். இந்த மாதிரி நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் டேரெக்டே வந்து போகும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் வந்து ஒரு 5 லட்ச ரூபாய்க்கு பண்ணுறீங்க அப்படின்னா எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்லாம் கிடைக்கும் அமௌண்ட்டை கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்தா உங்களுக்கு நிறைய அமௌண்ட் வந்து கிடைக்கும். ஸோ நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு எவ்வளோ நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் அப்படின்றத நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. இதே 60 வயசுக்கு மேலே இருக்க மூத்த குடிமக்களாக இருக்காங்கன்னா அவங்களுக்கு வந்து 8.25% கொடுக்குறாங்க. அவங்களுக்கு இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் ரேட் உங்களுக்கு அதிகமாகவே வந்து கிடைக்கும். ஓகே, இந்த இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இயர்லி எடுத்துக்கலாம் அல்லது ஸோ ஆஃப் இயர்லி கூட நீங்கள் எடுத்துக்கலாம். அந்த மாதிரி ஆப்ஷன்ஸும் உங்களுக்கு பேங்க் சைடில் ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ உங்களுக்கு விருப்பம் இருக்கவங்க தேவைப்படுறவங்க நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க இந்த சேவிங் ஸ்கீம் மூலமாக. இல்லை இதை விட எனக்கு பெட்டரான ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது அப்படின்றவங்க நீங்கள் வேறு ஸ்கீமில் கூட சர்ச் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு சேவிங் ஸ்கீம் பற்றின வீடியோலாம் தேவைப்படுது, கவர்மெண்ட் சார்பில் வர அந்த சேவிங் ஸ்கீம் பற்றி வீடியோ தேவைப்படுது அப்படின்னு மறக்காமல் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக அது ரிலேட்டடாகவும் நான் உங்களுக்கு வீடியோ மேக் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஆல் த ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இதான் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நிலையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.